இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். வன்னியர் சமூகத்தை குறிவைத்து வன்னியர் சமூக திரைப்பட கலைஞர்கள் மற்றும் திரைப்பட இயக்குநர்களை குறிவைத்து தாக்கிக் கொண்டிருக்கின்ற சில இரி பிறவிகள், சில மோசமான பேர்வழிகள், சில அயோக்கிய சிகாமணிகள், அவர்களை பற்றித்தான் இந்த காணொலியில் சற்று விரிவாக பேச வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. சமீபத்தில் குழந்தை கேர் ஆஃப் கவுண்டம்பாளையம் என்கின்ற ஒரு திரைப்படம், அந்த திரைப்படம் கவுண்டம்பாளையம் என்று பெயர் மாற்றப்பட்டு அதனுடைய ட்ரெய்லர் வெளியிடப்பட்டது. அந்த படத்தை இயக்கியவர் நடிகர் ரஞ்சித், கோவை கொங்கு மண்டலத்தை சார்ந்தவர். அவர் அந்த படத்தை இயக்கி அவருடைய ட்ரெய்லரை வெளியிட்டிருக்கிறார். அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவில் பிரவீன் காந்தி என்கின்ற ஒரு திரைப்பட இயக்குனர், ரஞ்சித், வெற்றிமாறன் போன்றவர்களெல்லாம் தமிழ் திரைப்பட உலகத்தில் திரைப்படத்தை இயக்க ஆரம்பித்ததற்கு பிறகுதான் தமிழ் சினிமாவில் ஒரு தளர்ச்சி ஏற்பட்டு விட்டது என்று பேசியதற்கு பதிலடி கொடுப்பதற்கு வந்த பல ஊடகங்களை சார்ந்தவர்கள், குறிப்பாக ஜீவா டுடே என்கின்ற ஊடகத்தை சார்ந்த ஜீவா சகாப்தன் என்பவர், இன்னும் பல அயோக்கிய சிகாமணிகள் அந்த பிரவீன் காந்தி என்கின்ற அந்த இயக்குனருக்கு பதில் சொல்வதை விட்டுவிட்டு வன்னியர் சமூகத்தின் மீது பாய்ந்திருக்கிறார்கள். மோகன்ஜி இயக்கிய திரௌபதி திரைப்படம், ருத்ரதாண்டவம் போன்ற திரைப்படங்கள் எல்லாம் ஜாதிய திரைப்படங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். மோகன்ஜி இயக்கிய ருத்ரதாண்டவம் திரைப்படம் மற்றும் திரௌபதி திரைப்படங்கள் எல்லாம் என்ன ஜாதி பெருமை பேசியது? பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசினால் அவையெல்லாம் இந்த அயோக்கிய சிகாமணிகளுக்கு ஜாதிய திரைப்படமாக தெரிகிறது. பெண்களை போகப் பொருளாக காதலிக்கின்ற பெண்ணை உடனே மேட்டரை முடிக்க வேண்டும் என்று ரஞ்சித் போன்றவர்கள் திரைப்படம் எடுத்த பொழுதெல்லாம் அது முற்போக்கு சித்தாந்தமாக இந்த மூலிகளுக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் பெண்களை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்களுக்கு சமூக பொருளாதார விடுதலை கிடைக்க வேண்டும், அவர்கள் சுயமான முடிவெடுக்க வேண்டும், அவர்கள் பொருளாதாரத்திலே முன்னேற வேண்டும், ஆண்களுக்கு நிகராக பெண்களும் வர வேண்டும் என்ற எண்ணத்தில் பெண்களின் பாதுகாப்பை பற்றி பேசினால் அவையெல்லாம் இவர்களுக்கு ஜாதிய திரைப்படமாக தெரிகிறது. சரி, அப்படியே ஜாதிய திரைப்படத்தை கூட எடுக்கிறார்கள், என்ன தவறு? தன்னுடைய ஜாதியின் பெருமையை பேசிக் கொள்ளக்கூடாதா? நான் எந்த ஜாதியை சார்ந்தவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடாதா? அந்த ஜாதியின் பெயரை வைத்துத்தானே இழிவுபடுத்தினார்கள். அந்த ஜாதியின் அடிப்படையில் தானே சமூக கட்டமைப்பே இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது நான் எந்த ஜாதி என்று சொல்வதிலே எனக்கு என்ன தயக்கம்? அப்படி சொன்னால் இவர்களுக்கு ஏன் உடம்பு எரிகிறது? ஜாதியின் பெயரால் சமூக நீதி கேட்டால் அது ஜாதி வெறி. வன்னியர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்ட பொழுது எத்தனை பேர் கூப்பாடு போட்டார்கள்? ரவீந்திரன் துரைசாமி முதல் கொண்டு, சவுக்கு சங்கர் முதல் கொண்டு, இந்த ஜீவா டுடே என்கின்ற ஊடகத்தை சார்ந்த ஜீவா சகாப்தன் முதல் கொண்டு, பசும்பொன் பாண்டியன் முதல் கொண்டு, ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் கதிரவன் முதல் கொண்டு எத்தனை பேர் கூப்பாடு போட்டார்கள்? ஒரு மிகப்பெரிய சமூகம், ஒரு பெரும்பான்மை சமூகம் தமக்கான இடஒதுக்கீடை, தமக்கான சமூக நீதியை பெற்ற பொழுது அந்த சமூக நீதிக்கு எதிராக பேச வந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஜாதி ஒழிப்பை பற்றி பேசுகிறார்கள். ராயபுரத்தில் இருந்த சப் ரிஜிஸ்டர் ஆபீஸில் போலியான முறையில் பதிவு செய்யப்பட்ட போலி பதிவு திருமணங்கள், அதன் மூலம் பல பெண்களை, அந்த பெண்களுடைய பெற்றோர்களை மிரட்டி அவர்களை பிளாக்மெயில் செய்து பணம் பறித்த கும்பலை திரௌபதி திரைப்படம் வெளிக்கொண்டு வரவில்லை. அதற்கு முன்பே நீதிமன்றம் அந்த உண்மையை வெளிக்கொண்டு வந்து கிட்டத்தட்ட 1800 திருமணங்களுக்கு மேல் அப்படி போலியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பெண்களுக்கே தெரியாமல், அந்த போலியாக பதிவு செய்யப்பட்ட திருமண பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற பெண்களுக்கே தெரியாமல் அவர்களுக்கு அந்த பையன் யார் என்றும் தெரியாது. அப்படி இருக்கின்ற பொழுது போலியான முறையில் பதிவு செய்யப்பட்டு அந்த திருமண சர்டிபிகேட்டை, அந்த திருமண சான்றிதழை வைத்து பல குடும்பங்களை மிரட்டி பணம் பறித்த கும்பல், அந்த கும்பலை வெளிக்கொண்டுவதற்காக நீதிமன்றம் நடத்திய விசாரணை அடிப்படையில் இன்றைக்கு அந்த ராயபுரம் ரிஜிஸ்டர் ஆபீஸே இல்லை என்று சொல்லப்படுகிறது. அப்படி நடந்த ஒரு அயோக்கியத்தனத்தை வெளியே கொண்டு வந்து திரௌபதி திரைப்படம். எப்படியெல்லாம் குடும்பத்தை சீரழிக்கிறார்கள், குடும்ப பெண்களை எப்படி சிக்க வைக்கிறார்கள், பெண்களை போக பொருளாக இன்னொரு வடிவத்திலே எப்படி மாற்றுகிறார்கள், எப்படியெல்லாம் திருமணங்கள் போலியாக பதிவு செய்யப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் திரௌபதி திரைப்படம் வெளிக்கொண்டு வந்தது. ஆனால் அதை வகையாக மறைத்து விட்டார்கள், அதை பற்றி சொல்லவில்லை. ஜாதி பெருமை பேசுகிறார்கள், இவர்கள் ஜாதி வெறியை தூண்டுகிறார்கள். பெண்கள் காதலிக்க கூடாதா? காதலிக்க கூடாது என்று யாரும் சொல்லவில்லை.
பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லவில்லை, திரௌபதி திரைப்படம் சொல்லவில்லை. காதல் இல்லாத வாழ்க்கையே கிடையாது. எப்பொழுது காதலிக்க வேண்டும்? 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதே காதலிக்க வேண்டுமா? அல்லது 10வது படிக்கும் போதே காதலிக்க வேண்டுமா? படிக்கின்ற பொழுதே படுக்கை அறைக்கு போக வேண்டும் என்கிறார்களா? படிக்கின்ற பொழுதே காதலிக்க வேண்டுமா? எதற்கு படிப்பது? காதலிப்பதற்கா? வாழ்க்கையில் முன்னேறுவதற்கா? உலக அறிவியலை பெறுவதற்கா? உலக நாணங்களை பெறுவதற்கா? அறிவை விசாலமாக்கிக் கொள்வதற்கா? அறிவை வளர்த்துக் கொள்வதற்கா? நாணத்தை பெருக்கிக் கொள்வதற்கா? அல்லது காதலிப்பதற்கா பள்ளிக்கூடம் செல்வதும் காலேஜுக்கு செல்வதும்? எவனும் பேச மாட்டான். பெண்கள் கல்லூரிக்கு சென்று படிக்க வேண்டும். பெண்கள் தன்னுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்ள வேண்டும். ஆண்டாண்டு காலமாக அடிமையாக வளர்க்கப்பட்ட பெண்கள், அடிமையாகவே வைக்கப்பட்ட பெண்கள், உடன்கட்டை ஏற்றப்பட்ட பெண்கள், பொட்டு கட்டி தேவதாசிகளாக கோவிலுக்கு நேர்ந்து விடப்பட்ட பெண்கள், அவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அதற்கு இருக்கின்ற ஒரே ஆயுதம் கல்வி. அந்த கல்வியை பெண்கள் கற்று முன்னேற வேண்டும். அவர்கள் முன்னேறியதற்கு பிறகு அவர்களுக்கு தேவையான வாழ்க்கை துணையை தேட வேண்டும். அதுதான் காதல் என்று இந்த நாட்டிலே தமிழின போராளி டாக்டர் ஐயாவை விட்டால் வேறு எந்த தலைவனும் பேசுவதில்லை, வேறு எந்த ஊடகங்களும் பேசுவதில்லை. ஐயாவை பற்றி போற்றுகின்ற, ஐயாவுடைய கொள்கைகளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஊடகங்கள் மட்டும்தான் பேசுகிறது. மற்ற அனைத்து ஊடகங்களும் காதலை பேசுகிறது. கல்லூரியில் படிக்கும் போது காதலிக்க கூடாதா? காதலிக்க கூடாது. எந்த தகப்பனும் தன்னுடைய உயிரை பணயம் வைத்து, தன்னுடைய உழைப்பை பயணம் வைத்து, தன்னுடைய ரத்தத்தை வேர்வையாக சிந்தி பிள்ளைகளை படிக்க வைப்பது, கல்லூரிக்கு அனுப்புவது காதலிப்பதற்கல்ல, படிப்பதற்கு. அவர்கள் படித்து வாழ்க்கையிலே முன்னேற வேண்டும் என்பதற்காக. ஒரு காலத்தில் பெண்களை பள்ளிக்கூடத்திற்கு அனுப்ப மாட்டார்கள் பெற்றோர்கள். பெண்களை படிக்க வைக்க மாட்டார்கள். பெண்கள் பூ பெய்தியுடன் அவர்களை பள்ளிக்கூடத்தில் இருந்து நிறுத்திவிட்டு அடுத்த 6 மாதம் 1 வருடத்தில் பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து அவர்களை குடும்ப பெண்ணாக மாற்றி ஆண்களுக்கு அடிமை சேவகம் செய்கின்ற வேலையை மட்டும்தான் செய்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த பெற்றோர்கள் ஆண்களை விட பெண்கள் படிக்க வேண்டும். காரணம், ஆண்களிலே இருக்கின்ற இளைஞர்கள் எண்ணிக்கையை விட இந்த தமிழ்நாட்டிலே குடிகாரர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. அந்த குடிகாரர்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தியதிலே திராவிட கட்சிகளின் பங்கு மிகப்பெரியது. இளைஞர்களை போதை பொருளுக்கு ஆளாக்கியதில் திராவிட கட்சிகள் கொடுத்த பங்கு சர்வசாதாரணமானதல்ல. இந்த தமிழ் சமூகத்து இளைஞர்களை சீரழித்ததிலே திமுகவிற்கும் அதிமுகவிற்கு நடத்திய ஆட்சிகளுக்கும் மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதை பற்றி எவனும் பேச மாட்டான். ஆகவேதான் அடிக்கடி சொல்கிறோம், டாக்டர் ஐயா சொல்வார், தமிழகத்திலே இருக்கின்ற இளைஞர்கள் எண்ணிக்கையை விட குடியாரர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாக ஒவ்வொரு பெற்றோர்களும் நினைக்கிறார்கள். ஆகவே தன்னுடைய பெண் பிள்ளையை படிக்க வைத்து விட்டால் எதிர்காலத்தில் அவனுக்கு அமைகின்ற, அந்த பெண்ணுக்கு அமைகின்ற கணவன் சரியில்லை என்றாலும் அவர்களை அந்த கல்வி காப்பாற்றிவிடும். அவர்கள் அந்த கல்வியை வைத்து சமூகத்திலே கௌரவத்தோடு வாழ்ந்து விடுவார்கள் என்பதற்காக கல்லூரிக்கும் பள்ளிக்கூடத்திற்கும் அனுப்புகின்ற பெண்கள் காதலித்து திருமணம் செய்து கொள்வது புரட்சி என்றும், ஜாதியை மறுப்பதுதான் மிகப்பெரிய சித்தாந்தம் என்றும், ஜாதியை மறுத்து திருமணம் செய்து கொள்வதுதான் முற்போக்கு தனம் என்றும் இந்த நாட்டிலே பேசுகின்ற அயோக்கியத்தனமான ஊடகங்கள் இருக்கிறது, ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அதை பற்றி பேசுவதற்கென்றே இந்த நாட்டிலே சில கேடுகட்ட கட்சிகளும் இருக்கிறது, கட்சி தலைவர்களும் இருக்கிறார்கள். இப்பொழுது சொல்லுங்கள், பெண் பிள்ளைகள் படிக்க வேண்டுமா வேண்டாமா? பெண் பிள்ளைகள் படிப்பதை தடுக்கிறார்கள். ஒரு அயோக்கியன் பேசுகிறான் ஊடகத்திலே. அதாவது இந்த கவுண்டம்பாளையம் என்கின்ற திரைப்படத்தை வெளியிட்டது அந்த கொங்கு மண்டலத்தில் இருக்கின்ற குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சேர்ந்த பெண்கள் படிக்கிறார்கள், முன்னேறுகிறார்கள். அந்த பெண்கள் படிப்பது அவர்களுக்கு பிடிக்கவில்லை, படிப்பில் அவர்கள் முன்னேறுவது பிடிக்கவில்லை. ஆகவே அவருடைய ஜாதியை சார்ந்தவரையே திருமணம் செய்து கொண்டு அவர்கள் அடிமையாகவே இருக்க வேண்டும் என்று நினைப்பதால் தான் இப்படி இவர்கள் ஜாதிக்கு எதிராக பேசுகிறார்கள். இவர்கள் ஜாதி ஒழிப்பை பற்றி கவலைப்படவில்லை, ஜாதியை ஆதரிக்கிறார்கள், ஒரு குறிப்பிட்ட ஜாதியை எதிர்க்கிறார்கள் என்று வேண்டுமென்று திட்டமிட்டு கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அந்த பெண்களை படிக்க வைத்தது யார்? இந்த ஜாதி ஒழிப்பு போராளிகளா? ஊடகங்களை அமர்ந்து கொண்டு பெண்கள் தன்னுடைய விருப்பத்திற்கு ஏற்றவாறு திருமணம் செய்து கொள்ளலாம் என்று சொன்ன எவனாவது எந்த பெண்ணையாவது படிக்க வைத்திருக்கிறானா? பெண் பிள்ளையை பெற்ற பெற்றோர்கள் தன்னுடைய வியர்வையை சிந்தி பிள்ளைகளை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முன்னேற வேண்டும் என்பதற்காக. அவர்கள் முன்னேற்றத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் இந்த பெற்றோர்கள்.
அவர்கள் படிப்பிலே முன்னேறி கல்வி வேலை வாய்ப்பிலே முன்னேறுகின்ற பொழுது, அவர்கள் அறிவாற்றலை பெறுகின்ற பொழுது, அவர்கள் தன்னுடைய சொந்த காலில் கௌரவமாக நிற்கின்ற பொழுது அதை பார்த்து பெருமை அடைய வேண்டிய பெற்றோர்கள் நிறைய இருக்கிறார்கள். அவர்கள் தான் தன்னுடைய பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். ஆனால் பெற்றோர்கள் படிக்க வைக்கின்ற பிள்ளைகளுக்கு தவறான வழிகாட்டுதலை சொல்லி, தவறான ஒரு முன் உதாரணத்தை காட்டி, காதல் என்ற பெயரால் அவர்கள் அந்த பெண்களை சீரழிப்பதை ஜாதி ஒழிப்பு என்று பேசுகின்ற, புரட்சி என்று பேசுகின்ற புரட்டுக்காரர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெரும்பாலும் இந்த ஜாதி ஒழிப்பு என்ற பேச வருகின்ற பொழுது வன்னியர் சமூகத்தின் மீது தான் மிகப்பெரிய காழ்ப்புணர்ச்சியை காட்டுகிறார்கள். வன்னியர் சமூகத்தின் மீது தான் வெறுப்பை உமிழ்கிறார்கள். வன்னியர் சமூகத்தின் திரைப்பட கலைஞர்களைத்தான் வரைமுறை இல்லாமல் தாக்குகிறார்கள். ஏனென்றால் நியாயத்தை பேசுகிறார்கள் வன்னியர் சமூகத்தின் திரைக்கலைஞர்கள். மோகன்ஜி சத்திரியனும், திரைப்பட இயக்குனர் வ கௌதமன் போன்றவர்கள், சோலை ஆறுமுகம் போன்றவர்கள், இன்னும் சில திரைப்பட இயக்குனர்கள் வன்னியர் சமூகத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுகிறார்கள். ஆகவே அவர்களுக்கு எதிராக இந்த நாடக காதல் கும்பலுக்கு ஆதரவாக இருக்கின்ற கோஷிகள் வன்னியர் சமூகத்திற்கு எதிராக மிகப்பெரிய வெறுப்பை ஊடகங்களிலே பரப்பி கொண்டிருக்கிறார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.